கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய வார்த்தைக்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் நம்ம ரொம்ப நாள் காத்து கொண்டிருப்போம். எப்படி ஒரு மான் நீரோடைய வாஞ்சித்து கதறுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம கதறி கொண்டிருப்போம். தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாரா, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள நிறைய ஒரு கொஸ்டின்ஸோட நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்காக காத்திருப்போம். இல்லை, வசனமும் அப்படி தான் சொல்லுது. நீங்கள் சங்கீதம் 130 5வது வசனம் வாசிச்சிங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். அந்த வசனத்தின்படி நம்ம அப்படியே தான் நம்ம காத்திருப்போம். தேவனுக்காக வைராக்கியமாக காத்திருப்போம். கண்டிப்பாக கடவுள் பேசுவார்னு காத்திருப்போம், ஜெபிப்போம், உபவாசம் இருப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை வராது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதம் வரவே வராது. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, எதனால் இந்த ஆசீர்வாதம் வரல, இல்லை தேவனுடைய வார்த்தை வரலன்னு சொல்லி? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நீங்கள் 130வது சங்கீதம் 4வது வசனம் வாசிக்கணும். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவனுக்கு பயப்படுறோமா? அதாவது எப்படின்னா, தேவன் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் உனக்கு வார்த்தை கொடுக்குறேன், நான் உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறேன், ஆனால் நீ எங்கிட்ட பயப்படுகிற பயம்னா என்னன்னா, தேவனுக்கு பிடிக்காத காரியம் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது, அதை விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவனிடத்துல வார்த்தையை கேட்குறோமா? அதே பாவத்தில், அதே மீறுதலில், அதே சாக்கடைக்குள்ளே இருந்துட்டு எனக்கு தேவன் வார்த்தை தருவார், தேவன் ஆசீர்வாதம் தருவார் நம்ம காத்து கொண்டிருக்கிறோமா? நம்ம ஜஸ்ட் யோசிச்சு பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் தேவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன், கண்டிப்பாக கரெக்டு, கடவுள் கொடுப்பார். ஆனால் முன்னாடி கொடுத்த வார்த்தையெல்லாம் நம்ம வேதாகமம் கொடுத்துருக்காரு. வேதாகமத்தில் அவ்வளோ சத்தியங்கள் இருக்குது. அந்த சத்தியத்தை கேட்குறோம், அதன்படி நடக்கிறோமா? இல்லவே இல்லை. ஏன்னா நம்ம தேவனிடத்துல பயமே கிடையாது. கடவுள் தானே, அவர் மன்னிச்சிருவாரு, அவர் ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப இரக்கமுள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அவர் கொடுத்த வேதாகமத்தை தியானிக்கிறது இல்லை. வேதாகமத்தை தியானிச்சாலும் அதை பற்றி நடக்கிறதே கிடையாது. இது யாருக்கோ போட்டிருக்காங்கப்பா, இது ஏதோ ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அதை அப்படியே விட்டுறோம். தேவன் எப்போ ஆசீர்வதிப்பார்னா, முதலாவது அவர் கொடுத்த கட்டளையும் கற்பலையும் கை கொள்ளணும், வேதத்தின்படி நடக்கணும். அதற்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமோ, ஒரு வார்த்தையோ, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்டுக்கு தேவையானதை கடவுள் கொடுப்பார். நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆபிரகாம் தாங்க. கடவுள் 75 வயசில் கூப்பிட்றார், நீ வா, கிளம்பி வா, உன் ஊரை விட்டுட்டு வா, உன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி அழகாக வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். 75 வயசில் கிளம்பி வராரு. கிட்டத்தட்ட 85 வயசு வரைக்கும் குழந்தை படக்கல. உடனே சாரா என்ன பண்ணுறாங்க, என் மூலியமாக தான் குழந்தை இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆகார் மூலியமாக ஒரு குழந்தை பெற்றுக்குங்க. கடவுள் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், இந்த சந்ததி சாரா மூலியமாக தான் வரும்னு கடவுள் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனால் இவங்களால காத்திருக்க முடியல. வசனம் சொல்றது இல்லையா, கர்த்தருக்காக காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் காத்திருக்க முடியல. ஏன்னா 10 வருஷம் ஆயிடுச்சுல. 75 வயசுல சொன்னாரு, 85 வயசு ஆயிடுச்சு, 10 வருஷம் போயிடுச்சு, நான் எப்படி காத்திருக்க முடியும்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு டவுட் வந்துருச்சு. அதே மாதிரி சாராக்கும் ஒரு டவுட் வந்துச்சு. உடனே தேவனுக்காக